அனிதா புஷ்பவனம் குப்புசாமி விஹா யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். இன்றைக்கு இந்த பதிவில் காரடையான் நோன்பு சிறப்புகள் பற்றி பார்க்க போகிறோம். 2025ஆம் ஆண்டு காரடையான் நோன்பு எந்த நாளிலே வருது, நாம் அந்த நாளிலே என்ன செய்ய வேண்டும் போன்ற தகவல்களை எல்லாம் பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இன்றைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்கப்பெற்று நீடூழி வாழணும்னு நான் இறைவன் கிட்ட பிரார்த்திக்கிறேன். இந்த காணொளியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நம்முடைய யூடியூப் சேனலில் தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டுமே காரடையான் நோன்பு பற்றி நிறைய தகவல்கள் பார்த்துக்கிட்டு வரோம். காரடையான் நோன்புக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கதைகள், சத்யவான் சாவித்திரி கதை இருக்கு இல்லையா, அதை பார்த்துருக்கோம். காரடையான் நோன்பு கடைபிடிப்பதனால என்ன நன்மைகள் கிடைக்கும், நம்ம எத்தனை நூல்கள் சேர்த்து நம்ம தாலி சரடு கட்டணும், இதெல்லாம் நிறைய தகவல்கள் அதை பற்றி பார்த்துருக்கோம். ஆனால் இந்த 2025ஆம் ஆண்டு கூட காரடையான் நோன்பு விரதம் கடைபிடிக்கும் முறை மற்றும் தாலி புதுப்பித்து கொள்ள வேண்டும், அதாவது தாலி மாற்றிக்கொள்ள வேண்டிய நேரம், முகூர்த்த நேரம், அதெல்லாம் இருக்கு இல்லையா, அதை பார்க்க போகிறோம். வாழ்க்கையில் கல்யாணம் பண்ணாதான் ஒரு மனுஷன் முழுமை பெறுகிறான் அப்படின்னு நம்ம பெரியவங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க. அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. அதனால் கல்யாணம் பண்ணணும். நமக்கு இந்த கல்யாணம் பண்ணுறதுக்கு நல்ல துணை கிடைக்கணும். அப்படியே துணை கிடைச்சாலும் நமக்கு ஏற்றவர்களாக இருக்கணும் இல்லையா. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காரடையான் நோன்பு கடைபிடிப்பதனால நமக்கு சரியாக அமையும். திருமணம் ஆகாமல் திருமணம் தள்ளிக்கிட்டே போகுது அப்படின்னு நினைக்கிறவங்களும், கணவன் அமைஞ்ச பின்னாடியும் இல்லை மனைவி அமைந்த பின்னாடியும் நமக்கேற்ற மாதிரி இருக்க மாட்டேங்கிறாங்களே, ஒரு வேதனை நிறைந்த வாழ்க்கையாக இருக்கே அப்படின்னு நினைக்கிறவங்களும், பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேரவும் இந்த காரடையான் நோன்பு கடைபிடிப்பது மிகவும் சிறந்தது. இந்த காரடையான் நோன்புக்கான கதையை நான் சொல்லியிருக்கேன் பதிவுகளில். யமன்கிட்ட இருந்து தன்னுடைய கணவன் சத்தியவான சாவித்திரி மீட்டுக்கிட்டு வந்தாங்களாம். இது எப்படிங்க சாத்தியப்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சாத்தியப்படும் கட்டாயமாக. நிறைய பேர் சொல்ல கேள்விப்பட்டிருப்போம். உழைப்பாருன்னே நான் நினைக்கலிங்க, ஆனால் கூட சொல்லுவார். ஒரு சில கணவர்கள் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, நான் பிழைக்கவே மாட்டேன்னு, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு என் கதை அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் என் மனைவி என்னை கவனித்த கவனிப்பில், அவள் செஞ்ச பூஜைகளில் நான் எப்படியோ பிழைச்சிக்கிட்டேன் அப்படின்னு சொல்ல கேள்விப்பட்டிருப்பீங்க. விதி முடியறதுக்கு முன்னாடியே இது போன்ற இன்னல்கள், அதாவது நோய் வாய்ப்பட்டோ இல்லாட்டி ஆக்சிடென்ட் ஆயோ இல்லாட்டி அகால மரணம், துர்மரணம், சீக்கிரத்தில் மரணம் அடையிறதெல்லாம் விதி முடியறதுக்கு முன்னாடியே நடக்குது. ஒரு சிலர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா புதைக்கிற நேரத்தில் அவங்க எழுந்திரிச்சு உட்காந்துட்டாங்க அப்படின்னு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா விதி முடியாமல், அதாவது இறந்துருப்பாங்க, ஆனால் நம்ம எரிக்கிற நேரத்துலையோ புதைக்கிற நேரத்தையும் எழுந்திரிச்சு உட்காந்துருக்காங்க. அவங்க விதி முடியாமல் அவங்க அப்படி எழுந்திரிச்சிருக்காங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி பூஜை புனஸ்காரங்கள் செய்யறதுனால, அவங்கள நல்லா கவனிச்சுக்கிறதுனால, கடுமையான விரதங்கள் மேற்கொள்வதனால நம்ம விதி முடியறதுக்கு முன்னாடி போகிறவங்கள தடுத்து நிறுத்தலாம். இது உண்மை. சரியா? சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சத்தியவானுக்கான விதி முடிஞ்சிருச்சு. ஆனால் சாவித்திரி அவங்களுடைய சாமர்த்தியத்தினால, அவங்களுடைய அதிபுத்திசாலித்தனத்தினால அவங்க யமன்கிட்ட இருந்தே போய் கணவரை மீட்டுக்கிட்டு வந்திருக்காங்க. அவங்க ஒரு புனிதமான பெண், அது தெய்வத்துக்கு நிகரான பெண்ணுன்னு வச்சுக்கோங்களேன். அதனால தான் அவங்களால அது சாத்தியப்பட்டது. அவங்க கணவரை மீட்ட பின்னாடி மீண்டும் அவருடைய ஆயுள் தீர்க்காயுசா இருக்கணும் அப்படின்றதுக்காக, அதாவது தான் தீர்க்க சுமங்கலியாக வாழ வேண்டும் அப்படின்னு அம்பாள் கிட்ட வேண்டி இருக்காங்க. அந்த வேண்டுதல் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். எப்படி வேண்டணும், எப்படி விரதம் மேற்கொள்ளணும் அப்படின்னு. பொதுவாகவே ஒவ்வொரு பெண்ணும் என்ன நினைப்போம் கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தீர்க்க சுமங்கலியாக இருக்கணும் அப்படின்னு. கணவர் நம்மளை புரிஞ்சுக்கல, ரொம்ப வேதனைப்படுத்துறாரு அப்படின்னா அவர் நம்மளை புரிஞ்சுக்கிட்டு நல்லபடியாக நல்ல மனைவியாக நடத்தணும் அப்படின்னு நினச்சிக்கிறதும், இல்லை கணவர் நல்ல மனைவியாக இருக்கணும்னு நினச்சிக்கிறதும், இல்லை திருமணம் ஆகக்கூடிய வயதில் இருக்கிறவங்க எனக்கு நல்ல துணை கிடைக்க வேண்டும், புரிந்து கொண்டு சிறப்பாக நடத்தக்கூடிய ஒரு துணை கிடைக்க வேண்டும் அப்படின்னு நினச்சி இந்த காரடையான் நோன்பை கடைபிடிக்கலாம். எப்படி கடைபிடிக்கணும் அப்படின்றது தான் இப்போ பார்க்க போகிறோம். அதாவது சாவித்திரி என்ன பண்ணாங்களாம், நெல்லில் அவங்க காட்டில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. எல்லாத்தையும் துறந்திருந்த அந்த கணவர் காட்டில் தான் வாழ்ந்துட்டு இருந்தார். அதனால் இவங்க ஒரு இளவரசியாக இருந்தும் அவங்க போய் கணவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே தான் இருக்கணும். அதனால் காட்டில் போய் இருந்திருக்காங்க. அங்கே பார்த்திங்கன்னா காட்டில் விளைந்த
அரிசி இருக்கு இல்லையா, சென்னல், அதாவது சிகப்பரிசி எடுத்து அதை குத்தி அதில் காராமணி விளைஞ்சிருந்துச்சு, அதையும் சேர்த்து அடை செய்து வெண்ணெய் கிடச்சிருக்கு, வெண்ணெயும் வச்சு அவங்க அம்பாளை வணங்கி வழிபட்டிருக்காங்க. சில இடங்கள்ல நமக்கு சாவித்திரியே பார்த்தீங்கன்னா அன்னை காமாட்சியாகவும் இருந்திருக்காங்க அப்படின்ற ஒரு ஐதீகம் உண்டு. அதனால நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த காரடையான் நோன்பு அன்னைக்கு அன்னை பராசக்தி காமாட்சி அம்மனை நம்ம வழிபடணும். இதற்கு ஒரு புராண கதையும் உண்டு. ஒரு முறை விளையாட்டாக அன்னை பார்வதி தேவி சிவபெருமானுடைய கண்ணை மூட போக உலகமே இருண்டு போயிருக்கு. அதனால அவங்க சாபம் பெற்றாங்க. அவங்க பூலோகத்துக்கு வந்தாங்க. தன்னுடைய ரூபத்தையே அவங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இழந்திருக்காங்க. அவங்க வந்துட்டு அந்த காஞ்சிபுரத்தில் ஒரு நீரோட இருக்கின்ற இடத்துல சிவபெருமானை நினைத்து கடுந்தவம் புரிந்திருக்கின்றார். அப்போ அம்பாளை சோதிக்கணும்னு நீராக மாறி சிவபெருமானை மண்ணால செஞ்சுதான் இவங்க வழிபட்டுக்கிட்டு வந்தாங்க. அப்போ நீராக அந்த மண் உருவத்தை அழிக்க வந்திருக்காரு. அதை அழியாமல் அன்னை பார்வதி தேவி பாதுகாத்து தொடர்ந்து பூஜை செய்திருக்காங்க. அதனால் மகிழ்ச்சியுற்ற சிவபெருமான் அன்னை முன் தோன்றி அவரை சம்ஹாரம் செஞ்சுட்டு, அதாவது அவங்க கூட அன்னையை தன்னுடன் இணைத்து கொண்டார் அப்படின்றது ஒரு கதை இருக்கு. அதனால இந்த நாளிலே நம்ம காமாட்சி அம்மன் மற்றும் சிவபெருமான், பார்வதி தேவி இது போன்ற தெய்வங்களை வணங்கணும். எப்படி வணங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விரத நாள் அன்னைக்கு காலையிலிருந்தே பெண்கள், குறிப்பாக ஆண்கள் கூட விரதம் இருக்கலாம், தவறு கிடையாது. ஏன்னா ஆண்களுக்கும் நல்ல துணை வேணுன்றது இருக்கு இல்லையா. அதனால விரதம் மேற்கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதிகாலையிலேயே எழுந்து நல்ல வீடை சுத்தம் படுத்திட்டு பூஜை அறையை சுத்தப்படுத்திக்கோங்க. மாவிலை தோரணம் வாசலிலே கட்டி கோலம் போட்டு அழகா வீட்டிலே இருக்கக்கூடிய படங்களுக்கெல்லாம் சந்தனம் குங்குமம் இல்லை மஞ்சள் குங்குமம் வச்ச பின்னாடி ஒரு கலசத்தை அமைக்க வேண்டும். கலசத்தில் பார்த்தீங்கன்னா உள்ளர தண்ணி போடுறதா இருந்தாலும் சரி, தண்ணி, ஏலக்காய், பச்சை கற்பூரம், கிராம்பு இதெல்லாம் போடுவாங்க, மஞ்சள் இதெல்லாம் போடுவாங்க இல்லையா. அப்படி போட்டாலும் சரி. என்ன கேட்டிங்கன்னா தண்ணியை காட்டிலும் இந்த பச்சரிசி போட்டு செய்யறது உத்தமம். ஏன்னா தண்ணி ஊற்றிருச்சுன்னா நமக்கு மனசு சங்கடப்படும் சில நேரங்களில். அதனால பச்சரிசி போட்டு அதில் பார்த்தீங்கன்னா மஞ்சக்கிழங்கு உள்ளே வச்சுக்கிட்டு, வெத்தலை பாக்கு வச்சுக்கிட்டு, பச்சை கற்பூரம், கிராம்பு இதெல்லாம் போட்டுக்கிட்டு, அதன் மேலே மாவிலைகள் வச்சு தேங்காய் ஒன்றுச்சு அதில் மஞ்சள் பூசி அதுக்கு குங்குமம் வச்சுக்கிட்டு நம்ம அன்னைக்கு அது பார்த்தீங்கன்னா காமாட்சி அம்மனாக, மீனாட்சி அம்மனாக, எந்த தெய்வமாக, அது எல்லாமே பராசக்தி தான். அதனால் இன்னைக்கு பார்வதி தேவியாக எது வேணால் நினச்சிக்கிட்டு நீங்கள் அலங்காரம் பண்ணி அவங்களுக்கு தாலி சரடு ஒன்று கட்டி விடணும். ஒரு இலை படைத்து அந்த இலை நுனியில் மஞ்சள் கிழங்கு வைக்கணும். அதாவது காஞ்ச மஞ்சள் கிடச்சா கூட போதும், அது கூட வைக்கலாம். தாலி, அந்த தாலி சரடு இருக்கு இல்லையா, அதில் பார்த்திங்கன்னா ஒரு பூ நடுவில் கட்டிக்கணும். அதில் மஞ்சள் கட்டிட்டு பூ கட்டிக்கணும் நடுவில். எத்தனை சுமங்கலி பெண்கள் வீட்டில் இருக்காங்களோ அத்தனை தாலி சரடை தயார் பண்ணி வச்சுக்கணும். அம்பாளுக்கும் ஒன்று சேர்த்து தயார் பண்ணி வச்சுக்கணும். அதில் பக்கத்தில் வாழைப்பழம் வைக்கணும், வெத்தலை பாக்கு வைக்கணும். நடுவில் பார்த்தீங்கன்னா அடை வைக்கணும். அடை வச்சு அதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா வெண்ணெய் வைக்கணும். உருகாத கட்டி வெண்ணெய் இருக்கு இல்லையா, அது வைக்கணும். அதற்கப்புறம் பழங்கள், வேற என்ன நைவேத்திய பொருள்கள் என்ன வைக்கணுமோ நீங்கள் வச்சுக்கோங்க. தண்ணி வைக்கணும், விளக்கேற்றி வச்சுக்கோங்க. மஞ்சள் குங்குமம் எல்லாம் இருந்ததுன்னா அதையும் வச்சுக்கோங்க. தூப தீப பொருள்கள் எல்லாம் தயார்படுத்தி வச்சுக்கோங்க. வீட்டுக்கு அன்னைக்கு எந்த சுமங்கலி பெண் வந்தால் கூட அவங்களுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு கொடுங்க. வெத்தலை பாக்கு வச்சு கொடுக்கறது ரொம்ப சிறப்பு. அன்றைக்கு நீங்கள் உங்களுக்குரிய வேண்டுதல்களை எல்லாம் வேண்டிக்கிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போது கணவன் எப்போவுமே ஒற்றுமையாக இருந்தால் கூட எப்போவுமே அந்த ஒற்றுமை நிலைத்திருக்கணும் இல்லையா, இல்லை பிரிஞ்சிருக்கிறவங்க ஒன்று சேரணும் இல்லையா. அதனால் அம்பாள்கிட்ட இப்படி வேண்டிப்பாங்களாம். எப்படின்னா, உருகாத வெண்ணையும் ஓரடையும் வைத்து நோன்பு நோற்றேன், ஒரு நாளும் என் கணவன் என்னை பிரியாமல் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கணும். தாலி கயிறு மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அன்னைக்கு தாலி கயிறு மாற்றிக்கலாம். தாலி சரடு மஞ்சள் கயிறில் போட்டிருக்காங்க இல்லையா, அவங்க அந்த மஞ்சக்கயிறு போட்டிருந்தாங்கன்னா பார்த்தீங்கன்னா 10-12 மாதங்கள்லேயே அது பார்த்தீங்கன்னா பாசி படர்ந்து பச்சை நிறத்தில், மஞ்சள் நிறத்தில் போட்டது பச்சை நிறமாக மாறி இருக்கும் இல்லையா. அதைத்தான் பார்த்தீங்கன்னா பழமொழியாக சொல்லியிருக்காங்க, மாசி கயிறு பாசி படியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அத்தனை நாள் ஆச்சுன்னா அது பாசி படிஞ்ச மாதிரி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி பொருள் விளங்க சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும்னா, இந்த நாளில் காரடையான் நோன்பு நாளில் நம்ம அன்னைக்கு தாலி கயிறு மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மாற்றிக்கலாம். சரிங்க, கல்யாணமானவங்க
தாலியே மாற்றிக்கிறாங்க. கல்யாணம் நாங்கள் பண்ணிக்க போகிறவங்கெல்லாம் என்னங்க பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க கையில் சரடு, நூலால் செஞ்ச சரடை வந்து கட்டிக்கோங்க. நீங்கள் நல்ல கணவர் அமையணும் அப்படின்னு கட்டிக்கலாம். இல்லை அம்பாளுக்கு ஒரு தாலி கயிறு இருக்கு இல்லையா, அதில் நடுவில் பூ கட்டலாம், அல்லது துளசியும் சேர்த்து பூவும் சேர்த்து கட்டி அந்த கலசத்திற்கு இந்த தாலி சரடை போட்டு விடுங்க. பக்கத்தில் காமாட்சி அம்மன் படமோ, மீனாட்சி அம்மன் படமோ, அன்னை பராசக்தி படமோ, இல்லை பார்வதி தேவி படம், இல்லை சிவனுடன் இணைந்த படமாக இருந்தால் கூட எடுத்துக்கிட்டு அம்பாளுக்கு தாலி கயிறு வந்து அந்த படத்தில் மாட்டியும் விடலாம். சரி, இப்படி மாட்டி விடுகின்ற தாலி கயிறு எல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொண்டு போய் செடியில் மாட்டி விட்டுருங்க. வீட்டில் செடி இருந்துச்சுன்னா மாட்டிடுங்க. அப்படி இல்லைன்னா கோயிலுக்கு போனீங்கன்னா அங்கே விருட்சம் இருக்கும் இல்லையா, அங்கே போய் மாட்டிக்கிட்டு வந்துடலாம். அந்த கலசத்தில் இருக்கக்கூடிய நீர் நிரப்பி இருந்தீங்கன்னா வீடெல்லாம் தெளித்து உங்கள் தலையிலையும் தெளித்து அது வந்து செடிகளுக்கு ஊற்றிடுங்க. அதில் இருக்கக்கூடிய அரிசியெல்லாம் எடுத்து சமைச்சு மற்றவங்களுக்கும் கொடுத்து, அதாவது வயிறு பசியால் இருக்கிறவங்களுக்கும் கொடுத்து நம்மளும் சாப்பிட்டுக்கலாம். சரி, விரதம் எப்போதிலிருந்து மேற்கொள்ளணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலையிலிருந்தே நம்ம விரதத்தை மேற்கொள்ளணும். அந்த கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த முறை 12 மணி நேரங்கள் நமக்கு அந்த விரத நேரமாக இருக்குது. அதனால் காலையிலிருந்து விரதத்தை மேற்கொண்டு மாலையில் நம்ம அன்னைக்கு பூஜை செய்து எல்லாம் படைத்த பின்னாடி அன்னைக்குரிய தோத்திர பாடல்கள் பாடிக்கிட்டு, இல்லை அவங்களுடைய பெயரை சொல்லிய நாமங்கள் எல்லாம் சொல்லிட்டு பக்கத்தில் கோயில் இருந்தால் போயிட்டு வந்த பின்னாடி நீங்கள் அந்த அடையில் 2 எடுத்து வச்சிடணும். அது வந்து பசுமாட்டுக்கு கொடுக்கணும். நீங்கள் நைவேத்தியமாக என்ன வச்சுருக்கீங்களோ அதை நீங்கள் சாப்பிடலாம். மாலை நேரத்தில் சாப்பிட்டுக்கலாம். அதாவது இரவு நேரத்தில் அந்த சாப்பாடு, அந்த நைவேத்தியம் வந்து சாப்பிட்டு கொள்ளலாம். சரி, இப்போ காரடையான் நோன்பு நாள் என்றைக்கு விரத நேரம் எந்த நேரத்திலிருந்து தொடங்கி எந்த நேரம் வரைக்கும் நம்ம கடைபிடிக்கணும், தாலி சரடு மாற்றும் நேரம் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். 2025ஆம் ஆண்டு மார்ச் 14ஆம் தேதி காலை 6:40 இருந்து மார்ச் 14ஆம் தேதி மாலை 6:50 வரைக்கும் காரடையான் நோன்பு விரத நேரமாக கருதப்படுது. மஞ்சள் சரடு மாற்ற வேண்டிய முகூர்த்த நேரம் 2025ஆம் ஆண்டு மார்ச் 14ஆம் தேதி காலை 9:30 இருந்து 10:30 மாற்றிக்கொள்ளலாம், அல்லது மாலை 6:50 முகூர்த்த நேரமாக கருதப்படுது. இதில் நம்ம காலை நேரத்தில் மாற்றிக்கொள்ள முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க காலையில் மாற்றிக்கோங்க. அப்படி இல்லையா, மாலை நேரத்தில் ஒரு 5 மணிக்கு பிறகு 6:50 நீங்கள் தாலி சரடு மாற்றிக்கொள்ளலாம். இப்போ விரதமும் பார்த்தீங்கன்னா காலையில் ஆரம்பித்து சாயந்தரம் 6:50 நீங்கள் முடிச்சுக்கலாம். யாருக்காவது எப்பவும் வழக்கம் போல் சொல்கிறது தான், யாருக்காவது ஏழை எளியவர்களுக்கு உணவளித்து நம்மவும் வந்து விரதத்தை முடித்து கொள்ளலாம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த பௌர்ணமி திதி முடிஞ்சு பிரதமை திதி வருதே, அந்த பிரதமை திதியில் வந்து நம்ம செய்யலாமா அப்படின்ற மாதிரி, அதாவது தாலி மாற்றும் நேரம் மாலை நேரம் பார்த்தீங்கன்னா பிரதமை வருது. அப்போ பிரதமை திதியில் செய்யலாமா அப்படின்ற மாதிரி ஒரு சிலருக்கு கேள்வி வரலாம். அதாவது மத்தியான நேரத்திலே பௌர்ணமி திதி முடிஞ்சிருது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 14ஆம் தேதி 12:57 வரைக்கும் பௌர்ணமி திதி இருக்குது. அதற்கு பிறகு பிரதமை திதி இருக்குது. பொதுவாகவே பிரதமை திதியை பாட்டி மேம் வாங்க, பாத்தியம் வாங்க, பாட்டியம் மேம் வாங்க, இப்படியெல்லாம் இருக்கும்போது மாற்றலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பிரதமை நேரம் மிகவும் நல்ல நேரம். இது வந்து மருவி வேறு மாதிரி வந்திருக்கு. அதற்காக தனியாக நான் உங்களுக்கு ஒரு பதிவு தரேன். பொதுவாக இந்த பிரதமை நேரம் பார்த்தீங்கன்னா நல்ல அந்த நற்செயல்கள் செய்வதற்கு உகந்த நேரம் தான். அதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த நெருப்பு சம்பந்தப்பட்டது, நம்ம வந்து விளக்கேற்றி வைத்து தான் நம்ம எப்போவுமே பூஜை செய்கிறோம். தாலி கயிறு மாற்றணும்னா கூட விளக்கேற்றி தானே செய்கிறோம், அங்கே நெருப்பு இருக்குது. அதனால் நம்ம மாலை நேரமாக பிரதமை நேரமாக இருந்தால் கூட தாலி கயிறு மாற்றிக்கொள்ளலாம், தவறு கிடையாது. பிரதமை வந்து ரொம்ப நல்ல விஷயங்கள் தொடங்குவதற்கு உகந்த நேரமாக கருதப்படுது. காலப்போக்கில் வேறு விதமாக அது மாறிடுச்சு. அதனால் எந்த குழப்பமும் வேண்டாம், நான் சொன்ன நேரத்தில் நீங்கள் மாற்றிக்கலாம். ஏன்னா சிலர் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் வந்து ஆழமாக சொல்லுவேன், சிலர் மேலோட்டமாக சொல்லும்போது நீங்கள் தப்பான நேரத்தை சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறீங்க. நான் கொஞ்சம் நிறைய விஷயங்கள் படித்து நிறைய ஆழ்ந்து போய் பார்த்துட்டு அப்புறம் தான் சொல்லுவேன். அதனால் நீங்கள் உங்களுக்கு எப்படி வசதிப்படுதோ, எப்படி யார் சொல்கிறது உங்களுக்கு சரியாகப்படுதோ அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க, ஒன்றும் தவறு கிடையாது. சரி, நீங்கள் காரடையான் நோன்பு நோற்று
தீர்க்க சுமங்கலியாக அனைவரும் வாழ வேண்டும். இதுவரைக்கும் நல்ல துணை கிடைக்காமல் தவிப்பவர்களுக்கெல்லாம் நல்ல துணை கிடையாது, நல்லா வாழணும் அப்படின்னு நானும் கடவுள்கிட்ட பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் என்னுடைய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னுடைய இந்த பதிவை கட்டாயம் உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்கள், அதாவது ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே நீங்கள் ஷேர் பண்ணணும் அப்படின்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். இப்போ நம்ம விஹா ஆன்லைன் பற்றி சொல்கிறேன். நம்ம விஹா ஆன்லைனில் தாலி சரடு, அதாவது ஐம்பொன் கோர்த்த தாலி சரடும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். தாலி சரட்டில் ஐம்பொன் நீங்களே கோர்த்து கொள்ளக்கூடிய வகையில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தாலி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தாலிகள் கூட நாங்கள் விற்பனை செய்துக்கிட்டு இருக்கிறோம். அம்பாளுக்கு ஏற்ற கருகமணி கோர்த்த தாலி எல்லாம் கூட நாங்கள் ரெடிமேடாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்படி தேவைப்படுகின்றவர்கள் நம்ம விஹா ஆன்லைனில் ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம். இனி மேற்கொண்டு நான் நிறைய தகவல்கள் விஹா ஆன்லைன் பற்றி சொல்கிறேன், கேளுங்க. விஹா ஆன்லைன் என்பது எங்களுடைய ஆன்லைன் ஷாப். இதுவரைக்கும் எங்களுடைய விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் டவுன்லோட் பண்ணாதவங்க உடனே ப்ளே ஸ்டோர் ஆப் ஸ்டோருக்கு போங்க. தம்ப்நெயிலில் விஹா ஆன்லைன் ஸ்பெல்லிங் கொடுத்துருக்கு இல்லையா, அதை பார்த்து நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள், டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் செய்த பின்னாடி மிஸ்ஸஸ் அனிதா குப்புசாமிஸ் விஹா ஆன்லைன் அப்படின்னு இருக்கான்னு பார்த்துக்கோங்க, பச்சை எழுத்தில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க, கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இப்படி டவுன்லோட் செய்த பின்னாடி உங்களுக்கு தேவையான பொருள்கள் நிறைய கேட்டகரிஸ் இருக்குங்க. டெய்லரிங் செக்ஷன் இருக்குது, புடவைகள் செக்ஷன் இருக்குது, நகைகள் செக்ஷன் இருக்குது, ஆன்மீக பொருள்கள் சாமகிரி பூஜா சாமகிரி செக்ஷன் இருக்குது, சிலைகள், படங்கள், சுவாமி படங்கள் மற்றும் உங்களுக்கு நிறைய கேட்டகரிஸ் இருக்குங்க. குழந்தைங்களுக்கான துணிகள் எல்லாமே இருக்குது. உங்களுக்கு ஐம்பொன் எல்லாமே இருக்குது. நான் எதனா ஹோம்மேடு சோப்ஸ் 100% ஆர்கானிக், பிறந்த குழந்தையிலேருந்து பயன்படுத்தக்கூடிய பொருள்கள், லிப் பாம் இதெல்லாம் இருக்குங்க. உங்கள் ஸ்கின் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா மாய்ஸ்சர் ஃபேர்னஸ் க்ரீம் போடலாம். நான் எல்லாம் அதான் தொடர்ந்து பயன்படுத்திக்கிட்டு வரேன். நம்ம க்ரீம் தான், அதெல்லாம் போட்டு தோல் சுருக்கம் போயிடும். அதே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா க்ளோ கிடைக்கும், ஃபேர்னஸ் கிடைக்கும். இதெல்லாம் போய் பாருங்கள், உங்களுக்கு தேவையான பொருள்கள் வாங்கிக்கோங்க. இது தவிர இ-காமர்ஸ் வெப்சைட்டும் வச்சுருக்கோம். www.viha.online அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா எங்களுடைய வெப்சைட் ஓப்பன் ஆகும். அதில் போயும் பொருள்கள் பார்க்கலாம், ஆர்டர் செய்யலாம். நேரில் பொருள்கள் பார்த்து வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய விஹா கடைக்கு வாங்க. அதற்கான ஃபோன் நம்பர், அட்ரஸ் மற்றும் கூகுள் ரூட் மேப் எல்லாம் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள், அதில் இருக்குது. அது தவிர எங்களுடைய இ-காமர்ஸ் வெப்சைட் லிங்க் மற்றும் எங்களுடைய ஆன்லைன் ஷாப்பிங் விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் லிங்க்கும் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. எல்லாமே ஈஸியாக கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா. இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொழி மாற்றம் செய்து கொள்ளலாம். எங்களுடைய இ-காமர்ஸ் வெப்சைட்லேயும் மொழி மாற்றம் செய்து கொள்ளலாம். உங்களுக்கு தெரிந்த மொழியிலே படிக்கலாம், தெரிந்து கொள்ளலாம். கரன்சி சேஞ்சிங் ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்கோம், எங்களுடைய ஆப்லேயும் கொடுத்துருக்கோம். எல்லா ஃபீச்சர்ஸும் நல்லா இருக்கும், போய் பாருங்கள். இதில் சில முக்கியமான தகவல்கள் நான் என்ன சொல்கிறேங்க. என்னுடைய பெயர், புகைப்படம், ஆடியோ, வீடியோவை பயன்படுத்தி வேறு எந்த இ-காமர்ஸ் வேறு யாரோடைய இ-காமர்ஸ் வெப்சைட்லேயோ இல்லை வேறு யாருடைய ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்லேயும் எங்களுடைய விஹா முத்திரை பதித்த பொருள்கள் விற்றாங்கன்னா அது டூப்ளிகேட். அதனால் நான் எங்கேயுமே விற்பனை செய்யலை. எங்களுடைய இ-காமர்ஸ் வெப்சைட் தவிர, எங்களுடைய விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் தவிர, எங்களுடைய விஹா கடையை தவிர, எங்களுடைய விஹா கடைக்கு கிளைகள் எங்கேயுமே கிடையாது. இதை தவிர வேறு எங்கேயுமே பொருள்கள் எங்களோடது கிடைக்காது. அப்படி எங்களுடைய பயன்படுத்த முடியாத, அப்படி பயன்படுத்தினாங்கன்னா என்னோட கவனத்துக்கு கொண்டு வந்து சேர்த்து விடுங்க, புண்ணியமாக போகும். அப்படி சிலர் பண்ணாங்க, அதெல்லாம் தடுத்து நிறுத்திக்கிட்டு வர்றோங்க. இது ஒவ்வொரு பதிவிலையும் சொல்லிட்டு வரேன். ஏன் நான் என்னுடைய பொருள்கள்னு வாங்கி அதில் பலன் கிடைக்கலன்னு வைங்களேன், அப்புறம் என்ன திட்டுவீங்க தானே, நீங்களும் ஏமாறுவீங்க தானே, அதனால தான் சொல்லிக்கிட்டு வரேன். சரி, மீண்டும் அடுத்தடுத்த பதிவுகளில் உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். அதுவரைக்கும் நன்றி கூறி விடைபெறுவது அனிதா குப்புசாமி. நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும்
சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.